நம்முடைய ஐயனின் 17வது வடிவமான சக்கரவர்த்தர். அந்த வடிவத்தை பற்றி பார்க்கலாங்களா? சக்கரவர்த்தி என்பது உலகை ஆளும் பேரரசர்களை குறிக்கும். நம்மளுடைய ஐயன் யார்? பேரரசர்களுக்கெல்லாம் பேரரசன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். ஈரேழு உலகிற்கும் அவர் அரசனாக இருக்கிறார். அதனால் நம்மளோட ஐயனை சிவ சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கிறார்கள். நம்மளுடைய ஐயன் ஒரு அரசனாக ஆட்சி செய்த தலம் ஊர் எது தெரியுங்களா? மதுரை. அங்கே நம்மளுடைய மீனாட்சி அம்மனை நம்மளுடைய ஐயன் திருமணம் செய்து அங்கு மன்னராக பொறுப்பேற்று சுந்தரபாண்டியர் அந்த ஐயனுக்கு அந்த இடத்துல நம்மளோட ஐயனோட பேர் சுந்தரபாண்டியராக இன்னும் அருள் பாலிக்கிறார். மதுரையில் அரசாண்டு இருக்கிறார் நம்முடைய ஐயன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாவிற்கு நம்மளுடைய ஐயனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. அதாவது இன்றும் நம்முடைய ஐயனை சக்கரவர்த்தியாக பாவித்து நம்மளுடைய ஐயனுக்கு செங்கோல் வழங்கப்பட்டு வருடம் சித்திரை திருவிழாவின் போது நம்மளுடைய ஐயனுக்கு முடிசூட்டப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா திருவாரூர் தியாகராஜ கோவிலில் நம்மளுடைய ஐயன் ராஜாதி ராஜாவாக போற்றப்படுகிறார். மனுநீதி சோழன் கதை நம்ம எல்லாருமே பள்ளி காலங்களில் படிச்சிருக்கோங்க. அதாவது மனுநீதி சோழன் நியாயத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்டு துறந்தாங்க, அவங்களுடைய மகன். அப்போ என்னாச்சு? அந்த இடத்துல நம்மளுடைய ஐயன் தோன்றி ஆட்சி முறையை போற்றி அவருடைய மகனை உயிர்ப்பிச்சார் இல்லைங்களா? இது நடந்தது திருவாரூர் தலத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கிற நம்ம ஐயனுக்கான தேர். அதனால் உலகத்திலேயே பெரிய தேரில், அதாவது ஆசியாவிலேயே வச்சு பெரிய தேரில் வரங்காட்டி நம்மளுடைய ஐயனை எல்லாரும் ஆழித்தேர் வித்தகன் அப்படின்னு போட்டுறாங்க. இவர் அரசர்களுக்கெல்லாம் அரசன், பேரரசனாக இங்கே கருதப்படுகிறார், வழிபடப்படுகிறாருங்க நம்மளுடைய ஐயன். தில்லையில் சிதம்பரம் நடராஜராக நம்மளுடைய ஐயன் காட்சி தருகிறார். அவர் ஆடும் சபையே ஒரு கனக சபை, அதாவது ஒரு பேரரசரின் சபையாக கருதப்படுகிறதுங்க. பொன் அம்பலத்தில் நம்மளுடைய ஐயன் காட்சி தருகிறார். அந்த சபையில் இருந்து தான் உலக நிகழ்வுகள் அனைத்தையும் நம்மளுடைய ஐயன் ஆட்டுவிக்கிறார், அனைத்தையும் வழிநடத்துகிறார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் சக்கரவர்த்தி ஈஸ்வரர் கோவில் இருக்குதுங்க. இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு பதவிகள், நம்மளுடைய எல்லாமே கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும், நம்ம நினச்ச காரியம் கைகூடுன்னு சொல்கிறாங்க. சக்கரம்ங்கிறது எதை குறிக்குது தெரியுங்களா? காலத்தை குறிக்கிறது. வர்த்தி என்பது இயக்குபவரை குறிக்கிறது. அப்போ சக்கரவர்த்தி அப்படிங்கிறக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலத்தை இயக்குபவர். அவர் யார்? நம்மளுடைய ஐயன். அதனால் காலத்தை இயக்குபவர், அதனால்தான் இவர் சக்கரவர்த்தி என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இவருக்கான சிறப்பு கோயில்கள் எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற சக்கரவர்த்தி கோவில் தாங்க முதன்மை கோவிலாக கருதப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் உஞ்சனையில் நம்மளுடைய சக்கரவர்த்தி ஈஸ்வரர் ஆலயம் இருக்குதுங்க. மூலவர் பார்த்திங்கன்னா திரிபுரண சக்கரவர்த்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதாவது திரிபுரண சக்கரவர்த்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூ உலகங்களையும் ஆளக்கூடிய அரசர், மூ உலகங்களுக்கும் அதிபதி நம்முடைய ஐயன் அப்படின்னு அந்த ஆலயத்தில் அழைக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் சக்கரவரேஸ்வரர் கோவில் மிக 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 சிறப்பு வாய்ந்தது. இது ஒரு புராண கதையோட தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகாவிஷ்ணு சக்கரம் வேண்டி ஐயன்கிட்ட 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து பூஜை செய்து தவம் இருக்கிறார். அப்போ 1000 மலர்களை அவர் ஐயனுக்கு போட்டு பூஜை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு மலர் குறையுது.
இது நம்மளுடைய ஐயனோட திருவிளையாடல். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு மலர் குறைஞ்சங்காட்டி தன்னுடைய கண்ணையே தாமரை மலராக எடுத்து ஐயனுக்கு சமர்ப்பிக்கிறார். அவருடைய பக்தியை மெச்சிய நம்முடைய ஐயன் அவருக்கு சக்கரத்தை வழங்கினார். அந்த தலம்தான் இந்த தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற சக்கரவரேஸ்வரர் ஆலயம்னு சொல்கிறாங்க. அந்த தலத்தில் நம்ம ஐயன் சக்கரவரேஸ்வரராக காட்சியளிக்கிறார்.